ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி உன்னதத்தில் இருக்கிற பரலோக தேவனுக்கு முன்பாக ஜெபங்களை ஏறெடுக்கலாம். மகா உன்னதத்தில் வீட்டிலிருந்து மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய நேசகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தந்தையே. அப்பா, அந்த நாளையும் கூட விசேஷமாக அந்த ஒரு மகிமையான ஒரு நாளை ஆண்டவரே எங்களுக்காக பாடுகளை பட்டு வேதனைப்பட்டு பாடுகளுக்கு பங்காளியாக எங்களுக்கு வாய்ப்பை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி சோத்திரங்களின் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம்ப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பாடுகளை பட்டு இந்த வெளியேறப்பட்ட பரிசுத்த பந்தியில எங்களை பண்பு வருவதற்காக ஒரு வாய்ப்பை நீங்கள் தந்து சகோதர சதிகளாய் ஒன்று கூடி உம்முடைய வெளியேறப்பட்ட சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிற தகப்பனே, இந்த நாளில் இந்த கடந்த நாட்கள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பரிசுத்தமான பந்தியிலே ஆண்டவரே நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்கள் மனதை நாங்கள் தைரியாக கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. எந்த விதத்தில் எங்களுடைய மனம் தைரியமாக இருக்கிறது, எந்த விதத்திலே நாங்கள் பரிசுத்தமாக இருப்பேன் என்று உமக்கு தெரியும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் பேர் பெற ஆசீர்வதித்து அண்டை வருகிற உங்களுடைய பரிசுத்தமான பந்தியிலே பங்கு பெறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தவும், எங்கள் இருதயத்தை உங்களுடைய பலகையிலே ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை எழுதுவதற்கு கிருபை செய்ய முடியாது வேண்டி ஜெபிங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே இன்று வருகிற நாட்களையும் ஆண்டவரே வருகிற இந்த கொஞ்ச நேரத்திலையும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான அந்த ரத்தத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் ஆண்டவரை நாங்கள் புசிக்க இருப்பதனால ஆண்டவரே உமக்கேற்ற பிள்ளைகளாய் மாற்றி வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சகரும் மீட்பரும் ராஜாவுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்களே அந்த பரலோக தகப்பனே, ஆமென். இந்த இரண்டாம் பாடத்திற்கான தலைப்பு நம்மை நாமே நிதானித்து அறிதல் என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக அவிநாசி சபையை சேர்ந்த நமது அன்பு சகோதரர் பிரான்சிஸ் அவர்களை தூது கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலோடு விசேஷ விதமாய் நமக்கு ஒரு வருடத்தை தயவாய் கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்து கொண்டு நம்ம இந்த பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். பாடத்துடைய தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக நம்மை நாமே நிதானித்து அறிதல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு தலைப்பை நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்தில் வந்த சப்ஜெக்டுங்களில் நம்ம கவனித்தோமா 90% இந்த ஒரு தலைப்பை ஒட்டி வந்திருக்கும். நம்மை நாமே நிதானித்து அறிதல் அப்படின்றது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு பாடம் கூட எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மை நாம் எதற்காக நிதானிக்கணும், எப்படி நிதானிக்கணும், எதையே நிதானிக்கணும், ஒருவேளை நம்மை நாம் நிதானிக்க தவறிட்டா நம்முடைய நிலைமைகள் என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்திற்கு முதல் வசனமாக 1 கொரிந்தியர் 11:31 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல்
நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆலோசனை, எச்சரிக்கை, எப்படி வேணாலும் இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்காரு. விசேஷமாக இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வருடத்தை கடந்து வந்து இன்னைக்கு நம்முடைய கர்த்தரின் மரணத்தை நினைவு கூர்ற அந்த பந்தியை அனுசரிக்க இருக்கிறோம். அந்த அப்பத்தில் கை வைக்கும் பொழுதும் இந்த திராட்சை ரசத்தை நம்ம பானம் பண்ணும் பொழுதும் முழுக்க முழுக்க நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் நம்மை நாமே நிதானித்து அறியணும் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்தில் வந்து ஒரு 3 காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஒருவேளை நம்ம நிதானிக்க தவறிட்டா நம்ம யாரை அனுசரிக்கக்கூடியவர்களாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அபாத்திரவான்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அபாத்திரவான்கள் அப்படின்னும் பொழுது திருவிழியத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கு தகுதி அற்ற நிலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கிறிஸ்துவினுடைய அந்த பந்தியில் நம்ம கையை வைக்கும் பொழுது தகுதி அற்ற நிலையில் ஒருவேளை கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அபாத்திரமாக இந்த பந்தியை நம்ம அனுசரிச்சிட்டா ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக, அதாவது ஆக்கினை தீர்ப்பு வரும்படி நம்ம போஜனம் பானம் பண்ணுறோம். இதற்கும் வார்த்தை எப்படி இருக்குன்னா தண்டனை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்மளுக்கு தீர்ப்பு எங்கேயே கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபாத்திரவானா இந்த பந்தியை அனுசரிச்சிட்டோமா நமக்கு தீர்ப்பு எங்கேயே எழுதப்படுது. இன்றைக்கு ஒருவேளை நம்ம அபாத்திரவான்களாக இருந்தால் நமக்கு தீர்ப்பு இங்கேயே கொடுக்கப்படுது அப்படின்றார். கொடுக்கப்படல, ஆக்சுவலாக இதை நம்மளே எடுத்துக்கிறோம். அபாத்திரவான்களாக இருந்தால் மாத்திரம். அப்போ அபாத்திரவானா இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், எதையும் நிதானித்து பார்க்கணும் அப்படின்னும் பொழுது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்முடைய இந்த ஒரு வருடத்தில் நம்மளுடைய குணலட்சணங்களை நம்ம வந்து நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ கடந்த வருடத்துலேருந்து இந்த வருடம் நம்முடைய குணலட்சணம், அதாவது கிறிஸ்துவின் சாயல் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு மேன்மை அடைஞ்சிருக்கு, அதில் நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஒருவேளை ஒரு நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஒரு அதிகமாக பொய் பேசக்கூடிய ஒரு குணலட்சணம் இருக்குது. இந்த நம்ம பேப்டிஸை எடுத்ததுலேருந்து போக வேண்டாம், போன வருடம் நம்ம அனுசரித்ததுலேருந்து இந்த வருஷம் அனுசரித்த வரைக்கும் இப்படி ஒரு கெட்ட குணம் இருந்தால் இது எந்த அளவுக்கு நம்மளை விட்டு வெளியேற்றிட்டு இப்போ வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்முடைய அதாவது நம்ம தேவனுக்கு கொடுக்குற அந்த நேரத்தை விட அதிகமான நேரம் வந்து நம்ம கையில் இருக்கிற மொபைலுக்கு கொடுத்துட்றோம். இது எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் மேக்சிமம் நடக்குது. இது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு, தேவையில்லாத அந்த மாதிரி அதில் பேசுறது பார்க்கறது இதெல்லாம் எவ்வளோ நம்ம குறைச்சிட்டு இப்போ வந்திருக்கோம். இதை நம்ம முதல்ல நிதானித்து பார்க்கணும். அது போக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியுங்கள் அப்படின்றார். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியணுமாமா. அப்போ கர்த்தருடைய சரீரம்னா என்ன, அதை நம்ம எப்படி நிதானித்து அறியுறது, அந்த கர்த்தருடைய சரீரத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற காரியத்தை நம்ம முதல்ல நிதானித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மாத்திரம்தான் நம்ம பாத்திரவான்களை அனுசரிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்போம். அதில் ஒரு தெளிவு இல்லைன்னா கண்டிப்பாக அபாத்திரவான்களை போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கடந்த ஒரு மாதத்தில் நிறைய பாடங்கள் நமக்கு வந்துருக்கும். தொடர்ச்சியாக நம்ம பாடங்களை கேட்டிருக்கோம். பெரையான் டிஸ்கஸ்ஸு, பேனல் டிஸ்கஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி சப்ஜெக்டில் கூட இந்த நிதானித்து பார்க்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷில் அவர் சொன்னார். செக் பண்ணி பார்க்கணும் நம்ம, இல்லைங்களா? அப்போ பாருங்கள், தொடர்ச்சியாக நமக்கு தேவன் கொடுக்கறது நம்மை நாம் நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் முக்கியமாக இந்த ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, அநேக நேரங்களில் நம்மை நாம் நிதானித்து பார்த்துட்டு இருக்குமா, இல்லை மற்ற சகோதர சகோதரிகளை நிதானித்து பார்க்குறோமா அப்படின்னு பார்த்தோமா, நம்ம எப்போவுமே நம்முடைய மனிதனுடைய இந்த பழைய சுபாவம் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு எதை கொடுக்குறாரோ அதில் சரியாக கவனம் போகாது. அவர் சொன்னதுக்கு கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக போகும், இல்லைங்களா? நம்ம மற்ற அநேக நேரங்களில் மற்ற சகோதர சகோதரிகளையே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, நிதானித்து பார்க்குறதுக்கு நம்ம மைண்ட் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அப்படியே இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன ஆகாது, நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. எங்கே தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட அந்த தவறை கூட உணர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம்.
அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், முதல்ல நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும், நம்மை நாமே சோதித்து பார்த்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் அப்படின்றார். இதில் அதற்கு முன்பதாக கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து பாருங்கன்னார். இப்போ கர்த்தருடைய சரீரம் என்ன அப்படின்றதுல ஒரு சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா 22 அதிகாரம் 19 வசனம். லூக்கா 22 அதிகாரம் 19 வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதுல ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்றார். அப்பத்தை எடுத்து எதோடைய அடையாளப்படுத்துறார் அப்படின்னும் பொழுது தன்னுடைய சரீரத்துக்கு அடையாளப்படுத்துறார் இல்லைங்களா. இது ஒரு நம்ம பண்றது ஒரு அடையாளமா இருந்தா கூட இதோடைய டெப்த் ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப சரீரத்தை எடுத்து பிட்டு அது யாருடைய கைகளில் கொடுக்குறார் அப்படின்னும் பொழுது சீசர்களுடைய கையில கொடுக்குறார். கொடுத்துட்டு இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்றாரு. இப்போ சரீரம் அப்படின்னும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அந்த சரீரத்தின் போது சகோதரர் எழுதியிருக்கார். ரீஃபரன்ஸ் நம்பர் 465 ஒரு அடையாளங்களின் அர்த்தங்கள்ன்ற ஒரு சின்ன பாட்டு இருக்கும். அதில் ஒரு வார்த்தையை சுருக்கமாக சொல்லியிருப்பார். இந்த அப்பத்தை எடுத்து தன்னுடைய சரீரத்தோடு அவர் கம்பேர் பண்ணி காட்டும்போது அதில் என்ன அடங்கியிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷீக வாழ்க்கை அடங்கியிருக்கு அப்படின்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷீக வாழ்க்கைக்குள்ளே என்னென்ன அடங்கியிருந்தது அப்படின்னா, இந்த சரீரத்தில் முதலாவது அவர் எதை பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் இந்த பூமியில் நிறைவேற்றிருக்கு. தேவனுடைய எல்லா கட்டளைக்கும் என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படுகிறார். இந்த சரீரத்தில் தேவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறார். அதே மாதிரி இந்த சரீரம் தேவனுடைய எல்லா நீதியுமே இந்த பூமியில் செயல்படுத்துது. இந்த சரீரம் தேவனுடைய எல்லா விதமான அந்த அன்பின் வெளிப்பாடுகளை முழுமையாக வெளிப்படுத்துது. சத்துருவை கூட சிநேகிக்க வெளிப்படுத்துது. எல்லாத்துக்கும் மேலாக இந்த சரீரம் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் என்ன பண்ணுது? தனக்குள் சுமந்துக்குது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த உலகத்தின் பாவம் போது ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் ஒரு ஜனக்கூட்டம் இருந்திருக்கும் இல்லைங்களா. அவர் மரணத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும். இப்போ நம்ம கரண்ட்டில் இப்போ நம்ம இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் 750 கோடி ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பின்பதாக இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இன்னும் எத்தனையோ ஜனங்கள் பிறப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ பாருங்களேன், ஆதாம்ல இருந்து இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய அந்த பாவத்தையும் யாருடைய சரீரத்தில் சுமக்கணும். இது எவ்வளோ பெரிய கனமான ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, உலகத்தில் இன்னைக்கு 750 கோடி மக்கள்னு சொல்கிறாங்க. அந்த 750 கோடியோடைய பாவத்தை நம்ம மேலே சுமத்தப்பட்டால் சுமர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதில் ஒரு 10 பேர்த்துடைய பாவம் நம்ம மேலே வந்துட்டாலே நம்ம பாவத்தையே நம்மளால் தாங்க முடியுது. அப்போ பாருங்களேன், உலகத்தில் இப்போ முடிகிற வரைக்கும் எத்தனை கோடி ஜனங்கள்னு தெரியாது, அவ்வளோ பேர்த்துடைய பாவத்தையும் தன் சரீரத்தில் சுமந்திருக்கார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது தேவனுடைய ஒரு நீதியில் வெளிப்படுது. இந்த பாவத்தை சுமக்கிற இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையாவது அதோடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தி இருக்காரா, முறுமுறுத்திருக்காரா, இல்லை இது என்னால் தாங்க முடியல, இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எந்த இடத்துலையும் அவர் காட்டல. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த இடத்துல நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ அந்த சரீரத்தில் நம்ம கை வைக்க போகிறோம், அந்த சரீரத்தை நம்ம புசிக்க போகிறோம். கடந்த ஒரு வருடத்தில் நம்மளுடைய சரீரத்தில் எவ்வளோ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும். இந்த சரீரத்தை வச்சுட்டு இந்த ஒரு வருஷத்தில் தேவனுடைய கட்டளைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்திருக்கோம், எந்த அளவுக்கு தேவனுடைய நீதியை மற்றவர்களுக்கு முன்பாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும், எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டியிருக்கும், அல்லது உடன் சகோதர சகோதரிகளுடையக்காக இந்த சரீரத்தை எதுலையாவது ஒடுக்கி இருக்குமா, இந்த சரீரத்தில் நமக்கு மற்றவர்களுக்காக எதையாவது இழந்திருக்குமா அப்படின்றத ஃபஸ்ட் பாயிண்ட்டு நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா சரீரம் அப்படின்னும் பொழுது அதுதான் அடையாளப்படுத்துது இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷீக வாழ்க்கை விளக்குது. அப்போ அவருடைய மனுஷீக வாழ்க்கையை பூரா நமக்காகவே, மற்ற எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நமக்காக தன்னுடைய ஜீவனவே அந்த சரீரத்திலேருந்து கொடுக்குறார்.
அவருக்காக கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக அந்த சரீரத்தை வச்சு அவருடைய காரியங்களுக்காக எதற்காவது எங்கேயாவது கிறிஸ்து தனக்காக இந்த சரீரத்தை பயன்படுத்தி இருக்காரா அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல கூட நம்ம கவனிக்க முடியாது, எடுக்கவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். இப்போ அந்த வாழ்க்கையை, அந்த சரீரத்தை பிட்டு யார் கையில் கொடுத்துட்டார்? இதோடைய அர்த்தம் என்ன? அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முடிச்சிட்டாரு. இப்போ அதோடைய ஒரு பகுதி இருக்கு, ஒரு பாட்டு இருக்கு, பிட்டு கையில் கொடுத்துடுறாரு. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னுடைய வாழ்க்கை. இப்போ நீங்களும் எப்படி தான் வாழ்ந்தாகணும். அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படின்றத நம்ம முதல் பாயிண்ட் நம்ம யோசித்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அழைச்சிருக்காரு. இப்போ இந்த வருஷத்தில் கிருபையாக இந்த பந்தியில் நம்ம கையை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நம்ம சாதாரணமாக இதெல்லாம் உணராமல், நம்மளுக்கு உணர்வு அதிகமாக வேணும், உணர்வு பூர்வமாக இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இந்த உணர்வு இல்லாமல் நம்ம பந்தியில் கையை வைக்கும் பொழுது நம்ம என்னவா மாறிடுறோம்னு சொல்கிறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், அபாத்திரவான்களாக மாறிடுறீங்க, அதாவது தகுதி இல்லாதவங்களாக மாறிடுறீங்க. அப்படி வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி போய் அனுசரிச்சிடாதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுலேயே 20வது வசனம் வாசிங்க. லூக்கா 22:20. லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இப்போ அடுத்த ஒரு செயல்முறை, போஜனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரத்தை கையில் கொடுத்துட்டு, இந்த பாத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க அப்படின்றார். அப்ப எந்த பாத்திரம்? கெத்செமனேல போய், தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொன்னார்ல, அந்த பாத்திரம். அதோடைய மீனிங் என்னன்னா, சகோதரர் போன சப்ஜெக்ட்லயே ரொம்ப தெளிவாக எடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு கிறிஸ்து மனதால் அழுத்தப்பட்டிருக்கார். அவ்வளோ பாடுகள் அந்த அவருடைய வாழ்க்கையில், அவ்வளோ கசப்பான அனுபவங்களை கடந்து வந்திருக்கார். அவர்னால தாங்க முடியாத அளவுக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துனால ஏன் இப்போ சில நேரங்கள் இப்படி தாங்க முடியல அப்படின்னு நம்ம கவனிக்கும் பொழுது, நம்முடைய மூத்த சகோதரர் கெத்செமனே வியாகுலத்தை பற்றி எழுதும் போது ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு. கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனிதன். இப்போ நம்மளாம் ஆதாமின் சந்ததியில் பிறந்தனால பிறக்கும் போதே எப்படி பிறந்துடுறோம், பாவம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர் பரிசுத்த ஆவின் வல்லமையினால் பிறந்திருக்காரு. அப்படி பிறந்தவர் எப்படி பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறார் அப்படின்னா பரிபூர்ணமாக பிறக்கிறார். இப்போ பாவத்தில் இருக்கிற நாம் சாகணும் அல்லது நமக்கு ஒரு கஷ்டம் வரணும்னா, நம்ம ஆல்ரெடி 90% மரித்த நிலைமையில் இருக்கும். நம்ம சாக வேண்டியதை இந்த சரீரம் 10% தான் இருக்கு. ஆனால் கிறிஸ்து எப்படின்னா 100% சாகணும். அவருக்கு எந்த ஃபீலிங் வந்தாலும் அது 100% வெளிப்படுத்தும். இப்போ 10% சாகிறது அப்படின்னும் பொழுது, இப்போ இங்கே இருக்கோம், யாரோ ஒருத்தர் 2 பக்கம் 2 வெட்டுனா என்ன ஆயிடும், நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். ஆனால் கிறிஸ்துவுக்கு அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சுது. கடைசி வரைக்கும் அவரால் சாக முடியல, துடிச்சிட்டே இருந்தார். ஏன்னா பரிபூர்ண மனிதன். மரணம் அவ்வளோ சீக்கிரம் நிகழாத அந்த சரீரத்தில் துண்டு துண்டாக வெட்டி போட்டிருந்தா கூட அந்த சரீரத்துக்கு உயிர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பாவம் செஞ்சாதான், பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அப்ப நம்ம பாவங்கள் எல்லாம் சுமந்துட்டு அந்த பரிபூர்ண சரீரத்துல சுமந்துட்டு இப்போ அந்த அனுபவங்களை கடந்து போறாரு. கசப்பான அனுபவங்கள், வெறும் பாடுகள், திருமண பக்கமெல்லாம் தூஷணங்கள், உடன் சகோதரிகளை அவங்கள உடன் சகோதரர் என்ன பண்ணாங்க, எத்தனையோ சூழ்நிலைகள் அவரை துன்பப்படுத்தி இருக்காங்க. அப்போ வெறும் அவர் பிறந்ததுலேருந்து மரிக்கிற வரைக்கும் அவருடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கசப்பான அனுபவங்கள், பாடுகள் நிறைந்த அனுபவங்கள். பிறந்த உடனே ஏரோது கொல்றதுக்கு ரெடி பண்ணுறாரு. இங்கேருந்து எங்கே எகிப்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கேருந்து மறுபடியும் எருசலேமுக்கு வராங்க, கலிலேயா போகிறாங்க. அப்பையிலேருந்தே அவர் ஆரம்பிச்சிருச்சு அவருடைய வாழ்க்கை. பாடு பிறந்தது முதல் கொண்டு ஆனால் அவருடைய பாட அனுபவிச்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு ரெக்கார்டு அந்த 3.5 வருஷம் தெளிவாக இருக்கனால அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் 33 வருடமும் அவருக்கு எப்படி தான் இருந்தது. அவர் எந்த இடத்துலையும் சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்த மாதிரியே இல்லை.
பாடுகளை கடந்து அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்ற அளவுக்கு அவ்வளோ வெயிட் அவர் மேலே ஏறி இருக்கு. இப்போ கடந்த ஒரு வருடத்துல நமக்கு எத்தனை பாடுகள், எத்தனை கசப்பான அனுபவங்களை முறுமுறுக்காம கடந்து, இப்போ போன இதில் கூட சொன்னார் சகோதரர், யாராவது நம்ம செய்யாத தப்ப ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டா கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனடியாக ரியாக்ட் பண்ணி என்னை இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு உடனடியாக ரியாக்ட் பண்ணி எத்தனையோ விஷயங்கள் ரியாக்ட் பண்ணி இருக்கிற விஷயத்தால் டோட்டலாகவே அப்படியே கலைச்சிருவோம். ஆனால் கிறிஸ்து எல்லாவற்றையும் தனக்குள் சுமந்து அந்த பாடுகளை, அந்த கசப்பான அனுபவங்களை அமைதியாக கடந்து போயிருக்காரு. அவர் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் கோவப்பட்டிருக்காரு. தேவனுக்கு எதிராக பேசும்போதோ செயல்படும் போதோ மட்டும்தான் கோவப்பட்டிருக்காரு ஒழிஞ்சு மற்ற எந்த இடத்துலையும் அவரை நிமித்த அவரை இவன் போஜன பிரியன் சொல்லியிருக்காங்க, இவன் பேலியாளின் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் ஒரு பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. சாதாரணமாக கடந்து வர்றாரு. இவன் தேவ தூஷணம் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. என்னென்னமோ சொன்னாலும் கூட தன்னை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் அதெல்லாம் ருசிக்கிறாரு. நம்ம ஒரு வசனம் படிப்போம்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு வசனம் வாசிக்கிறோம். ருசிக்கிறதுனா எப்படி? அந்த மாதிரி பாடுகள் வரும்பொழுது நம்ம அனுபவிச்சுட்டு அதுலேருந்து தேவன் நம்மளை மீட்டெடுக்கிறார்ல, அப்போ நம்ம நினைக்கணுமா, அதை இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எப்போ பிரதான பாவின்னு நினைக்கிறோமோ அப்போ தான் கர்த்தரை நம்ம டேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்போ கிறிஸ்து அந்த அளவுக்கு தன் சரீரத்தில் பாடுகளை சுமந்து அந்த பாடுகளை கடந்து வந்திருக்கார். நம்மளும் என்னைக்கு சத்தியத்திற்குள்ளே வந்தோமோ அன்னையிலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாடுகள் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? யாருக்குமே பாடு இல்லாத வாழ்க்கையெல்லாம் எனக்கு இல்லை, நான் ரொம்ப செழிப்பாக இருக்கிறேன், சத்தியத்தில் நான் சுகமாக இருக்கிறேன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. பார்வைக்கு சுகமாக தெரியும், எல்லாத்திட்டையும் சிரித்து பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் எத்தனையோ வழிகளை கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பிரச்சனை இல்லை. அந்த கசப்புகளை நம்ம எப்படி கடந்திருக்கும், கிறிஸ்துவை போல் கடந்து வரோமா, அல்லது ரியாக்ட் பண்ணிடுறோமா, முறுமுறுக்கிறோமா, இல்லது நம்ம செய்யாத தப்பு ஒருத்தர் சொல்லும் போது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு துடிக்கிறோமா, ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழியை தேடிட்டே இருப்போம். ஏதோ ஒரு சகோதரரை கூப்பிட்டு பேசிகிட்டே இருப்போம், நான் அப்படி செய்யலை, இப்படி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுருந்தா கூட நம்மளை செய்யாத தப்பை நம்ம மேலே சொல்லும் பொழுது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வகை தேடி இருந்தால் கூட தேவன் நமக்கு கொடுத்த அருமையான சான்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாடுகளை கடந்து போகிற ஒரு சான்ஸை மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கிறிஸ்து அப்படி இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வாய்ப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரியானபடி 100%, அவர் எப்படி பரிபூர்ணமாக 100% இருக்காரோ அதே மாதிரி அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் அத்தனை 100% தேவனுடைய சித்தத்திற்காக, திட்டத்திற்காக பயன்படுத்தியிருக்காரு. இப்போ தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன, நீங்கள் கிறிஸ்துவ அளவுக்கு உண்மையாக நடக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்கன்றார். அப்போ அந்த கொஞ்சம் இப்போ நமக்கெல்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம்தான். இந்த கொஞ்சத்தில் நம்ம எப்படி நடந்துட்டோம். இப்போ இந்த 2 வசனத்துடைய டெப்த்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல வேற ஒரு கோணத்தில் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10:16 வசனத்தில், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா, நாம் பிற்கிற அப்பம் அவருடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவான்னு சொல்றாரு. இதே ஒரு வசனத்தை திருவிவிலியத்தில் வாசிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 10:16 திருவிவிலியம். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? இப்ப உடலிலும் ரத்தத்திலும் இதை நம்ம அனுசரிக்கிறது மூலமா பங்கு கொள்ள போறோம். இதோடைய அர்த்தம் என்ன, இது என்ன டெப்த்தில் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு உலகத்தில் ஒரு விளையாட்டு இருக்குது. அந்த விளையாட்டை சொன்னால் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளாம் கவனிச்சிருப்போம், ஒருத்தர் கையில் ஒரு பந்தத்தை மாதிரி பிடிச்சிட்டு ஓடி வருவார், இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நிற்பார். இவர் அந்த இலக்கை அடைஞ்சவொன்னு என்ன பண்ணிடுவார், அந்த இதை அவர் கையில் கொடுத்துருவார். இப்போ அவர் வாங்கிட்டு ஓடுவார். கரெக்டாக அவங்க அந்த இலக்கை நோக்கி எல்லாருமே சரியாக ஓடணும். இப்போ கிறிஸ்து அப்பத்தை பிட்டு கொடுத்துட்டாரு, பாத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டாரு, அவர் ஓடி முடிச்சிட்டாரு. இப்போ யார் கையில் கொடுத்தாரு, சீசர் கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ சீசர்கள் கொடுத்து இப்போ யார் கையில் வந்திருக்கு,
இப்போ நம்ம எப்படி ஓட போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறேமே. இப்போ அந்த கிறிஸ்துவின் அந்த பருகும் பொழுது அவர் இந்த உலகத்தில் ஜீவனை எப்படி இழந்தார்? சரி, ஜீவனை எங்கே தான் இழந்தார் அவர்? கிறிஸ்து ஜீவனை எங்கே இழந்தார்? சூப்பர், ஞானஸ்தானத்திலேயே இழந்துட்டார். எப்படி இழந்தார் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய இந்த ஜீவனும், இப்போ இந்த மாமிசத்தில் இருக்க ஜீவனையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவன் கொடுக்குற வாய்ப்பில் நம்ம பலியாக கொடுத்துட்டே வரணும், இழந்துட்டே வரணும். ஏன்னா கிறிஸ்து பரிபூர்ண மனிதன். அவர் பரிபூர்ண மனிதன்றனால அவருடைய ஜீவனை என்ன பண்ண முடியாது, ஒரே டைமை எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். இப்போ நமக்கும் அதே ஒரு வாய்ப்பு தான். நம்ம என்னைக்கு உடன்படிக்கை செய்தோமோ அன்னைக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு, ஒரு ஜீவனை கொடுத்துட்டார். இந்த ஜீவனுக்குள்ளே போய் இந்த ஜீவனை சரியாக காப்பாற்றி சரியானபடி கொண்டு போய் இந்த பந்தியில் நம்ம இன்னைக்கு பந்தியில் கை வைக்கும் பொழுது கூட நீங்கள் கொடுத்த ஜீவனுக்கு நான் தகுதியானவன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நடந்துக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக கூட இருந்துடக்கூடாதுன்றாரு. கொஞ்சம் சின்ன விஷயத்தில் கூட நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ தூரம் சொல்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இப்போ என்ன சொல்ல வராரு? இப்படி இருக்க எவன் தகுதியற்ற நிலையில் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான் அப்படின்றார். இப்போ ரத்தம்னா என்ன, சரீரம்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இதை அனுசரிக்கும் போது எதை தான் சீரழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய பெயரவே, அவர் வாழ்ந்த வாழ்க்கையவே, அவர் எதற்காக மரணித்தாரோ அதுவே யார் மூலயமா இப்போ சீரழியுது அப்படின்னு சொல்ல வர்றாரு. நம்மள யார் அபாத்திரவான்களா அனுசரிக்கிறோமோ அவங்க நிமித்தமாக. அப்போ இதனால தான் இந்த மாதிரி ஒரு டேஞ்சருக்குள்ளே போயிடுவாங்க. ஒரு உதாரணம் எடுக்கலாம். மோசே தேவன் எத்தனை ஆண்டுகள் அவரை ட்ரைனிங் கொடுத்தாரு? முதல் 40 வருஷம் அரண்மனையில், அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில். அப்படி கொடுத்து அடுத்த 40 வருஷம் கூட்டிகிட்டு போகிறவர் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடிஞ்சுதா? ஒரே ஒரு சின்ன அவருடைய லைஃப்பில் ஒரு சின்ன தடுமாற்றம்னு சொல்லலாம், ஒரு சின்ன கோபம் எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு அவரை? மோசேவை விட காட்டிலும் நம்மெல்லாம் யாரு? ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்றக்காக வேண்டி நம்ம பரம கானானுக்குள்ளே ஈஸியாக போயிடலான்னு நினைக்க முடியாது. மோசேவை டெமிட் பண்ண மாதிரி நமக்கும் அந்த மென்டல் டார்ச்சர் எப்போவுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டே இருக்கும். அதிகபட்சமாக எங்கே வரும்? அதிகபட்சமாக எங்கே நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு அதை இழக்கிற அளவுக்கு எங்கே நேரிடணும்னா சபை தான். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வரும்பொழுது, ஓ தேவன் இப்போ எனக்கு அருமையான ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காரு, இதில் நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற உணர்வு இல்லாமல் ஒரு வேளை யார் நிமித்தமாவது வந்ததுன்னா அவங்க மேலே பழியை தூக்கி போட்டு ஒரு பெரிய பிரளயமே உண்டு பண்ணி கடைசியில் நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம யார் மேலே பழி சுமத்தணுமோ அவங்க கூட பரம காணான்குள்ளே பிரவேசிக்கிற அளவுக்கு வளர்ந்துருவாங்க. நம்ம மோசே மாதிரி கண்ணில் பார்க்குறதோட இப்போவும் நம்ம கண்ணில் பார்த்துட்ருக்கோம் அநேக சத்தியங்கள் மூலியமாக. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் கையில் இப்போ கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கையை, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கார். இப்போ அதில் பர்ஃபெக்ட் எதிர்பார்க்குறாரு. அதனால தான் சொல்கிறார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது, தன்னைத்தானே சோதிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சோதித்து பார்க்கும் பொழுது தான் நம்மளுடைய தவறுகளை நம்ம உணரவே முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய தவறுகளுக்கு நம்ம உணர்வற்றவர்களாக மாறிடும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். அதாவது கிறிஸ்து கொடுத்தார்ல, அந்த அப்பத்தையும் அந்த பாத்திரத்திலையும் பானம் பண்ணணுன்றார்.
இப்போ நம்ம பேனல் டிஸ்கஷனில் கூட பார்த்தோம், பேய்களுடைய பாத்திரம், கர்த்தருடைய பாத்திரம்னு. அப்போ அதனால தான் குறிப்பிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், இல்லை இந்த பாத்திரம் பர்டிகுலராக சொல்லிட்டார். நீங்கள் அதை மிஸ் பண்ணால் நம்ம மிஸ் பண்ணிட்டா எந்த பாத்திரத்தில் பானம் பண்ணிகிட்டு இருப்போம்? பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்றார் அப்போஸ்தலன் இப்போ. இது ரொம்ப ஜாக்கிரதையை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:26 வசனம். 1 கொரிந்தியர் 11:26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் சரியானபடி இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் அந்த கர்த்தர் கொடுத்த அந்த அப்பத்தையும் அந்த பாத்திரத்தையும் சரியானபடி பானம் பண்ணும் போதெல்லாம் கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காராமா, நமக்குள்ள வந்துட்டே இருப்பார். அவர் நமக்குள்ள வர வரைக்கும் கர்த்தர் வருமளவுன்னா அவர் இப்போ வந்துட்டாரா இல்லையான்னு ஒரு கொஸ்டினை வச்சு என்ன பண்ணலாம், நமக்குள் முதல்ல வரணும், முழுமை அடையணும், அந்த பரிபூர்ணத்தன்மை அடையணும். அது அடையிற வரைக்கும் தேவன் என்ன பண்றாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ போன சப்ஜெக்ட்ல சொன்னார்ல, இந்த வருஷம் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு, அடுத்த வருஷம் நம்ம வாய்ப்பு கேட்கலாமா? என்னைக்கு கட் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்போ கர்த்தர் வருமளவுனா எவ்வளவு சீக்கிரம் கர்த்தர் நமக்குள்ள அந்த குணலட்சண புது சிருஷ்டி நமக்குள்ள வெளிப்படணுமா, கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி காட்டணுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெளிப்படுத்தி காட்டி, தேவனை இந்த வருஷம் அனுசரிக்கிற அடுத்த வருஷம் எப்படியாவது இந்த மாமிசத்துலேருந்து மகிமைக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்து போயிடணுமாமா. ஒரு வேளை அப்படி இல்லை, நம்ம காலம் தாழ்த்திட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 11:30 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:30 இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும். போதங்க சிஸ்டர், இந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இது நிமித்தம் உங்களில் என்ன சொல்லிட்டாரு, அப்போ என்ன சொல்ல வராரு, அநேகர் அப்படின்னா இப்போ 200 பேர் இருக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ 200 பேர் இங்கே இருக்கிறோம், இதில் அநேகர்னா எத்தனை பேர்? அதுக்காக அநேகர் அப்படியா நான் அப்படி சொல்ல வரல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அநேகர்னா எத்தனை பேராக இருக்கும்? கிட்டத்தட்ட 150 பேர்த்தை தாண்டி போயிடும். சிலர் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு 10 பேர் 20 பேர்னு சொல்லியிருக்கலாம். பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா, அநேகர் பலவீனரும் அநேகர் வியாதி உள்ளவர்களும் அநேகர் மரித்தும் இருக்கிறாங்க அப்படின்ட்டார். அப்போ நம்ம அபாத்திரவானா பானம் பண்ணி இந்த பந்தியை அனுசரிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு நம்மளை நாம புரிஞ்சுக்கிட்டோம். நம்மகிட்ட ஒரு சிம்டம்ஸ் நடக்குமாமா. ஃபஸ்ட்டு பலவீனம். என்ன பலவீனம்? எந்த கூடுகை நடந்தாலும் நமக்கு என்ன இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உற்சாகம் இருக்காது. நடத்திட்டு போட்டோம், முடிஞ்சால் ஆன்லைனில் பார்ப்போம், இல்லைன்னா நடத்துகிறவங்க என்ன ஒழுக்குமா, இப்படி எல்லாம் சில சிந்தனைகள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். இது ஃபஸ்ட்டு பலவீனம். அடுத்தது வியாதி. இந்த வியாதின்றது எதை அடையாளப்படுத்துன்னா, ஒருத்தருக்கு வியாதி முத்தி போச்சுன்னா என்ன நடக்கும், அவர் படுத்த படுக்கை ஆயிடுவார், அவரால் எந்திரிக்க முடியாது, அவர் வேலையை அவரால் செயல்படுத்த முடியாது. இந்த வியாதி அடுத்த நிலைக்கு ஆவிக்குரிய வியாதி எப்படி கொண்டு போயிருன்னா, ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கூடுகைகளை கட் பண்ணோம், அடுத்தது ஆராதனைக்கே கட் பண்ணுறதுக்கு எந்திரிச்சு போக முடியாது, எந்திரிச்சு நடக்க முடியாது, சத்தியத்தை பேச முடியாது, சத்தியத்தை உட்கொள்ள முடியாது. இப்போ வியாதி வந்தவங்களுக்கு சாப்பாடு எடுக்க முடியுதா? சாப்பிட முடியாது. அந்த சத்தியத்தை கேட்கவே முடியாது, சத்தியத்தை உள்வாங்க முடியாது. போய் என்ன ஆகுனா, ஒரு படுத்த படுக்கை நிலைக்கு போயிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, மரண நிலைக்கு போயிடும்ன்றாரு. மரண நிலை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எவ்வளோ சத்தியத்தை கொடுத்தாலும் ஒரு பாடிக்கு எவ்வளவு போஷாக்கான உணவுகள் கொடுத்தா என்ன நடக்கும்? ஒரு மரித்து போன ஒரு சரீரத்துக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நம்ம பார்த்துருப்போம், இந்த மரிக்கிற ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு பால் ஊற்றுவாங்க. சகோதர சகோதரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான், எங்கெங்கேயோ பேசுகிறாருன்னு நினைக்க வேண்டாம். பால் ஊற்றுவாங்க. இந்த பால் அவங்க மரணத்துக்கு ஸ்டேஜுக்கு போக 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 என்ன ஆகும், ஃபஸ்ட்டு பால் ஊற்றுவாங்க, கொஞ்சம் உள்ளே இறங்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி ஒரு மரித்ததுக்கு போனதுக்கப்புறம் போன பாலெல்லாம் என்ன ஆகும், ரிட்டர்ன் வந்துடும். இதுதான் மரணநிலை. எவ்வளோ சத்தியம் கேட்டிருந்தாலும், எவ்வளோ உள்ளே போயிருந்தாலும் எதுவுமே வேலை செய்யாமல் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயன்றாரு. அப்போ இந்த நிலை நம்மக்கிட்ட இருக்குதான்னு சோதித்து பார்க்க சொல்கிறார். நம்மை நாமே நிதானித்து பார்த்து ஒரு வேளை கை வைங்க. ஒரு வேளை இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, தேவனே இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தேவன்கிட்ட வாய்ப்பு கேட்டால் தருவாரா தரமாட்டாரா? உணர்ந்து கேட்டோமா தருவாரா தரமாட்டாரா?
இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தரதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம கை வைக்கிற செகண்ட் வரைக்கும். அது கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இந்த பாடத்தில் வரும். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இன்னொரு விஷயம், எப்போவுமே நம்மளுக்கு இந்த பஸ்கா கால சோதனைகள்னு சொல்லுவோம். பஸ்கா கால சோதனை நமக்கு எப்போ ஆரம்பிக்கும்? பஸ்கா கால சோதனை எப்போ ஆரம்பிக்கும்? அதாவது நம்ம பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு அது சரியானபடி அனுசரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சோதனைகள் வரும் இல்லைங்களா? இந்த சோதனை எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? எப்போவெல்லாம் பஸ்கா ஆரம்பிக்குதோ அது கொஞ்சம், அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப அப்போ தான் நிறைய பாடங்கள் வரும். அவ்வளோ பாடங்கள் வரும்பொழுது தான் என்ன ஆகுங்க? அதிகமான சோதனை வரும். எப்போ முடியும்? ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி ராபோஜனத்தை அனுசரிக்கிறாங்க. அனுசரித்து முடிஞ்ச உடனே சோதனை முடிஞ்சிருச்சா அதிகமாச்சா? பேதுரு என்ன பண்ணார்? யூதாஸ் என்ன பண்ணார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அந்த சோதனையில் பிடிச்சி நின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, ரொம்ப கவனிக்க வேண்டியது, பஸ்காவை அனுசரிச்சிட்டோம், அப்பா முடிஞ்சு அனுசரிச்சு இந்த வருஷம் எப்படியோ அனுசரிச்சிட்டோம், கிடையவே கிடையாது. அதற்கு அப்புறம் வர விஷயங்களை அதை நம்ம இந்த அனுசரிச்சதுக்கு உண்டான தகுதியை நம்ம தேவன்கிட்ட வெளிப்படுத்தி காட்டணும். அதுக்கு முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வரும் நம்ம. ஏன்னா நம்ம இது வரைக்கும் அதையெல்லாம் பெருசாக நிறைய நேரத்தில் எடுத்திருக்க மாட்டோம். அதனால் பஸ்காவை அனுசரிக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் அனுசரித்து முடிஞ்சவொடனே நமக்குள்ளேயே ஒரு அசால்ட் வந்துடும். அதான் அனுசரித்து முடிஞ்சிட்டுமே, இந்த வருஷம் முடிஞ்சுது அப்படின்றோம். அப்படி இல்லை. அதனால தான் மூத்த சகோதரர்கள்லாம் எழுதும்போது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பஸ்காவை நம்ம அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி 3 மாதம் தயாராகணும், அனுசரித்ததுக்கப்புறம் 3 மாதம் அந்த அனுசரிச்சோம்ல அதை நிலைநிறுத்துறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு இருக்குது. இதில் யூதாஸ், இயேசு கிறிஸ்து, பேதுரு 3 பேர்த்த மட்டும் எடுத்திருக்கோம். மற்ற எல்லாத்துக்குமே அது பெரிய சோதனை. எல்லாம் சிதறி ஓடினாங்க கிறிஸ்துவை விட்டு. அந்த அளவுக்கு நடந்துச்சு. இன்னைக்கு நமக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பவுல் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாத்திரவானா போய் அனுசரிக்கிறீங்க, உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்கிங்க, நிதானிச்சு பாருங்க, தேவனுடைய ஆவியை கேளுங்க, ஆவியை அவித்து போடாதீங்கன்னு ஒரு வசனம் சொல்கிறாரு. விட்டுறாதீங்க. ஒரு முறை விட்டுட்டா என்ன ஆகும்? அவ்வளோதான். நம்ம நிதானிக்க முடியாது. நம்ம பார்த்து அபாத்திரவான்களாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டார். சரி, ஒரு வேளை நம்ம இந்த வருஷம் தேவனே நான் அந்த அளவுக்கு தகுதி ஆகலை, அதனால இந்த ஒரு வருஷம் நான் அனுசரிக்கலை, எனக்கு அதுலேருந்து விலக்கு கொடுங்க கேட்டால் என்ன சொல்லுவார்? வசனம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆவது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதங்ஸ்டன் வந்துட்டோம். மனுஷகுமாரனுடைய அப்பத்தை, சரீரத்தை புசிச்சே ஆகணும், அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும். அவர் ஜீவனை இழந்த மாதிரி நம்மளும் இழந்தே ஆகணும். அப்படி இழக்கலைன்னா உங்களுக்குள் ஜீவன் இல்லைன்ட்டாரு. இதற்கு எந்த விளக்கும் கிடையாது அப்படின்ட்டாரு. அப்போ ரொம்ப நம்ம நம்மளை அழைச்ச அழைப்பு சாதாரணமெல்லாம் கிடையாது. சாக்கு போக்கு எந்த விதத்துலையும் சொல்லவே முடியாது நம்மளை. ஏன்னா எல்லா பக்கமும் எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். கொடுத்த தேவன்கிட்ட எதுவுமே நம்ம பேச முடியாது. கலப்பையில் கையை வச்சுட்டா திரும்பி பார்க்காதீங்கன்ட்டாரு. அப்போது எப்பாடுபட்டாவது நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்? இந்த பஸ்காவை ஒரு வேளை எல்லாம் தயாராக தான் வந்திருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வேளை சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் சாத்தா நம்மளை பின்னாடி கொண்டு போவான். இந்த வருஷம் வேண்டாம், இல்லை இப்போ வேண்டாம், ஏதாவது ஒரு காரியம் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன? நம்ம இன்னும் பரிபூர்ணம் மாறுறதுக்கு, கிறிஸ்துவின் சாயலை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு தயார் இல்லைன்ற அர்த்தம். அதுக்கு இல்லாமல் கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டாரு. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை அப்படின்ட்டாரு. அதை சரியாக பண்ணிட்டோமா அதோடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு தான் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த தீமில் கூட இருக்குது. வசனம் வாசிங்ஸ்டர். யோவான் 6:54. யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, இந்த வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பின்பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்ல, என்னை பின்பற்றி வர விரும்பினால்
அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இந்த வாழ்க்கை இதுதான். என் மாம்சத்தை புசிக்கிறது, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுறது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கணும். நடந்து 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 அதோடைய உறுதித்தன்மையை தான் நம்ம இன்னைக்கு வெளிப்படுத்த போகிறோம். அப்படி பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்ட்டாரு. இப்போ இந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துட்டாரு இல்லைங்களா? நித்திய ஜீவன் என்ன? சூப்பராக சொல்லிட்டாங்க சகோதரி. ஆதாமுக்கு கொடுத்துருந்த ஆதாம் இழந்து போன அந்த ஜீவனை இப்போ கொடுத்துருக்கார். இப்போ இந்த ஜீவனை என்ன பண்ணு தெரியுமா? நமக்கு உரிதாக்கி கொள்ளணும், நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். அதற்கு கிறிஸ்துவினுடைய மாமிசத்தை புசிக்கணும், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும். அந்த ஜீவனை நமக்கு ஃபுல்லாக அவர் கொடுத்துட்டார். இப்போ அதை நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொறுப்பு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாங்களா? ஒரு காரோ பைக்கோ இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறோன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பைக் எப்போ நம்மளுக்கு சொந்தமாகும்? அதுக்கு சரியானபடி அதுக்கு உண்டான அந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் நம்ம செலுத்தும் பொழுது தான் அது முடிக்கும் போது அந்த பைக் நம்மளுக்கு சொந்தமாயிடும். அதே மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்க ஜீவன் அழியாமைக்குள்ளே போகணும், சாவாமைக்குள்ள தேவனுடைய அந்த திவ்ய சுபாவத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்குண்டான சரியான அந்த பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றியே ஆகணும். வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறார்னா என்ன நினைக்கலாம்? நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இதை? அந்த கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அவயமா கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு, அதாவது கிறிஸ்துவின் சிந்தையும் நம்மளுடைய சிந்தையும் எப்படிப்பட்டதா இருக்குதாமா? ஒரே மாதிரி ஏக சிந்தையா இருக்குது அப்படின்றாரு. அப்படி ஏக சிந்தையா இருக்கணும்னா அதை செஞ்சே ஆகணும் அப்படின்றாரு. கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா அவரும் சாதாரணமாக இதெல்லாம் பெற்றுக்கொள்ள, அவர் தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுதே தேவனே உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சகோதரர் ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கார். ரீப்ரன்ஸ் 5085ல் இதோ வருகிறேன்னு சொல்லும் பொழுது, உங்களுடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன்னு அவர் சொல்லும் பொழுது அவருடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சாமா? அந்த சித்தம் என்னவா இருந்தாலும் சரி, இந்த சித்தம் இதுதான் இப்படி தான் பண்ணுன்றதெல்லாம் அவருக்கு தெரியாது அப்படின்றாரு. அது எப்படியா பட்டதாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வராராமா. நம்மளும் அதே மாதிரி தான் வந்திருக்கோம். ஆனால் பிதாவின் சித்தம் இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் என்ன இருந்தது? வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. போதங்க சிஸ்டர். அப்ப தேவனுடைய சித்தம் கிறிஸ்துவ குறித்தது என்ன இருந்துச்சுன்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவ்வளவையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அவ்வளவையும் அந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய ஜீவன்ல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் என்னாச்சு? பலவீனத்துக்குள்ள கடந்து போயிட்டே இருந்தார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். போதங்க சிஸ்டர். அதாவது நம்ம பைபிளில் சாதாரணமாகவே சொல்லப்பட்டாலே அந்த வார்த்தைக்கு மாற்றம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனால் அந்த வசனம் தொடங்கும் போதே எப்படி தொடங்குது? இந்த வார்த்தை உண்மை உள்ளது, அவ்வளோதான். இதுக்கு எந்த காம்ப்ரமைஸனும் கிடையாது, இதுக்கு எந்த விளக்குமே கிடையாது. அவரோட கூட பாடுகளை அவரோடு கூட மறிக்கணும். அந்த ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? பானம் பண்ணி ஆகணும். கடைசி வண்டல் வரைக்கும், கடைசி முடிகிற வரைக்கும் அதில் என்ன இருந்தாலும் சரி நம்ம பானம் பண்ணியே ஆகணும். அப்படி பானம் பண்ணால் மாத்திரம்தான் அவரோடு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிழைக்கவும் போகிறோம். அடுத்த வசனம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்யும். அப்போ கிறிஸ்துவோட ஆளுகை செய்யணும்னா கிறிஸ்துவா வாழணும். சுருக்கமாக அவ்வளோதான். அவர் எப்படி ஜீவனை இழந்தார் இந்த பூமியில்? அவர் ஜீவனை இழந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அதை படித்து பார்க்கும்பொழுது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனமும் லூக்கா 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்துலையும் ஒரு 2 சம்பவம் வாசிக்க வேண்டாங்க சிஸ்டர். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள் அப்படின்னு ஒரு வசனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ
போய் தொடுறாங்க. தொட்ட உடனே வஸ்திரத்தை தொட்ட உடனே குணமாயிடுறாங்க. கிறிஸ்து கேட்குறாரு, எங்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னா என்ன சொல்றார் சகோதரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது நம்ம படிக்கிறோம்ல. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு முறை வல்லமை போகும்போதும் அவருடைய சரீரம் என்னவாயிட்டு இருந்தது? மரித்து கொண்டிருந்தது, பலவீனமாயிட்டு இருந்தாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 தான் சிலுவையில் அவர் கொடுக்கும்போது ஜீரோ. சகோதரர் அருமையாக காலையில் ஒரு பாயிண்ட் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னது, சத்தமாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வலி, மிகுந்த வலி, வேதனை. என்ன வேதனை அப்படின் பொழுது, பிதா அவரை கைவிட்ட ஒரு நிலைமை. அதனால் அது கிறிஸ்துவனால தாங்கவே முடியலையாம. தாங்கவே முடியாத பரிபூர்ண மனிதன் அவ்வளோ மன உளைச்சலுக்கு உள்ளாகும் பொழுது என்ன நடக்குதாமா? 22ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், என் எலும்புகள் எல்லாம் கட்டுண்டது, என்னுடைய நாவு வறண்டுருச்சு, என்னுடைய இருதயம் மெழுகை போல் உருகி குடல்களுக்கு நடுவே சரிந்தது. அப்படின்னா உச்சக்கட்ட வேதனை, தேவன் கைவிட்டதை நினச்சி அவள் தாங்க முடியாமல் ஆர்ட் வெடிச்சிருச்சாமா. கிறிஸ்து அதில் தான் மறிச்சாருன்றாங்க. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் மரணம் கூட வந்திருக்காதாம்மா. எப்படி நினைச்சு பாருங்க. அப்ப கிறிஸ்து ஜீவன் நம்ம சாதாரணமா போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அவர் அவ்வளோ சொன்னார்ல, என் தேவனே அப்படின்னு சத்தமும் தன் பலத்தை கொண்டு சொல்லி அந்த ஹார்ட்டை வெடிச்சிருச்சாமா. வெடிச்சு மெழுகை போல் வந்துருச்சு அப்படின்றாங்க. அவ்வளவு சுமந்திருக்காரு, அவ்வளோ பாடுகளையும் சுமந்துட்டார். இப்போ நம்ம கையில் அதையெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லிட்டாரு, கிறிஸ்து பட்ட பாரில் கொஞ்சம் எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நமக்கெல்லாம் கொஞ்சம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ கிறிஸ்துவுக்கு கெத்செமனே இதில் என் தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடமானாலும் பயங்கர மன அழுத்தத்துக்கு உள்ளானார். அந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு நம்மளால் உள்ளாக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. அவ்வளோ மன அழுத்தத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மெல்லாம் யார் தெரியுங்களா? அபூர்ண மனிதர்கள். பரிபூர்ணமாக இருந்தனால தான் அவர் முழுமையாக 100% எல்லாத்தையுமே தாங்கணும். எல்லாமே 100%. இந்த மரணம் கூட 100% அவர் சரீரத்தில் நிகழணும். ஒன்றொன்னா நம்ம நினச்சி பாருங்களேன், நம்ம சாகணும், நம்ம உடம்புலேருந்து ஃபஸ்ட்டு கால் பெருவிரலை கட் பண்ணி எடுத்து, அப்புறம் ஒவ்வொரு விரலாக எடுத்து, அப்புறம் காலை கட் பண்ணி எடுத்து, இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மரணம் நிகழ்ச்சின்னு எப்படி இருக்கும்? இப்படி தான் கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக மறிக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் வாய்ப்பு நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் பெரிய வாய்ப்பு கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையில் நிகழ்கிற சில தவறுகளை அப்பப்போ பாடங்கள் மூலிமா, சகோதரர் மூலிமா நமக்கு கோடிட்டு காட்டி நம்ம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குறாரு. ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் ஆபேல் இவங்க 2 பேர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் கொண்டு போய் காணிக்கை பலிபீடத்தில் வைக்கிறாங்க. ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கல. ஏன்? சொல்லுங்க. முழு மனசோட கொடுக்கல. வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் காயினவே அங்கீகரிக்க முடியல தேவனால. அதனால காயின் கொடுத்த பலியில அந்த காணிக்கையில எந்த தவறும் கிடையாது. ஆனா காயின் அங்கீகரிக்க முடியல. ஏன்னா அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. இன்னைக்கு நம்மளும் பலிபீடத்தில் அந்த கையை வைக்கிற மாதிரி தான் வைக்கிறோம். ஒருவேளை நம்மளை அங்கீகரிக்க முடிஞ்சாதான் நம்முடைய பலியும் தேவன் அங்கீகரிப்பார். காயினுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருந்தனால ஃபர்ஸ்ட் காயினையும் அவன் காணிக்கையை அங்கீகரிக்கலன்னு வரல. முதல்ல காயினவே என்னால் அங்கீகரிக்க முடியலன்றாரு. அதான் காயின்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்றாரு, இவருக்கு வந்தவொடனே குணலட்சணம் மாறுது. அப்பவும் தேவன் என்ன பண்றாரு? ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏப்பா உன் முகத்துல முகநாடி மாறுது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நல்லது செய்ய, நான் உன்னை அங்கீகரிக்கிறேன்றாரு. காயின் என்ன பண்ணாரு? நீ யார் என்ன அங்கீகரிக்கிறேன்றார் ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அடுத்து கொலை பண்ணாரு. எங்க உன் தம்பி அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லிட்டாரு? நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா? எப்படி இருக்கு பாருங்க. அப்ப கொடுத்த வாய்ப்பை தவற விட்டார். கடைசியில இன்னைக்கு காயினுடைய சந்ததி இந்த பூமியில இருக்கா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வச்சு என்ன சொல்றோம் பாத்தீங்களா? முதல் உலகம் அழிஞ்சது இல்லை, அதுல இருந்து யார் சந்ததி மட்டும் வந்துச்சு? அப்ப அது காயின் சந்ததியா? சந்ததி கூட இப்ப இல்லை.
கொடுத்த வாய்ப்பை தவற விட்டு தேவன் அவ்வளோ அருமையாக வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளுக்கும் அதே நிலைமை தான். ஆனால் கொடுத்த வாய்ப்பை சின்ன வாய்ப்பை ஒருத்தர் பயன்படுத்தினாரு, பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். 2 கல்வர்கள் ஒருத்தர், சின்ன ஒரு கேப். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவருடைய கண்ணோட்டம் மற்ற எல்லாத்து மாதிரியும் இருக்கு, போக போக மாறுது. கடைசியில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது அடியேனை நினைத்தரும். கிறிஸ்து அன்னைக்கு அவருடைய வாயாலேயே இந்த கல்வன் இப்போ நான் மரித்தாலும் மீண்டும் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்வேன்ற ஒரு நம்பிக்கையோடு மரிக்கிறார். பெரிய வாய்ப்பு. 6 மணி நேரம், பெருசாக இல்லை, வருஷம் கணக்கெல்லாம் இல்லை, 6 மணி நேரம் பார்க்குறாரு. அது வரைக்கும் மற்ற கல்வனை போல் இவரும் அவரை நிந்திக்கிறார். ஆனால் நேரமாக நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவர் எதுவுமே செய்யலையே, உனக்கு தேவ பயம் இல்லையா, இப்படியெல்லாம் பேசுறீ, அப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் அவருடைய ஹார்ட்டவே டச் பண்ணிடுறாரு. அவர் ஹார்ட் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஹார்ட்டை இவர் டச் பண்ணிடுறாரு. எப்படி ஒரு வாய்ப்பு, எவ்வளோ சின்ன வாய்ப்பு இது, இதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இப்போ கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நம்ம தகுதி இல்லைன்னா நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி கூட தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, பெரிய வாய்ப்பு வச்சுருக்காரு. இந்த வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். ஏன்னா இஸ்ரேலிருந்து, எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வரும்போது அவங்களுக்கு கொடுத்த அந்த பிரமாணத்தை எல்லாமே சரியாக செய்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரத்தத்தை நிலைக்கால தேய்க்கணும், இதெல்லாம் சொல்கிறாரு. சுட்ட மாமிசத்தை புசிக்கணும், கசப்பான கீரை, இது இடுப்பில் துணி கட்டிக்கங்க, கையில் தடியை பிடிச்சிங்க. இதில் ஏதாவது ஒன்று செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? சங்காரம் தூதன் வேறு கடந்து வந்துட்டே இருக்கிறாரு. என்னதான் நடந்திருக்கு? ஒரு வேளை நினச்சி பார்க்கலாம் இதை ஒரு வேளை யாராவது ஒரு வீட்டில் ரத்தத்தை நிலைக்கால தெளிக்க சொல்லியிருந்தாரு, அவங்க ஜன்னலில் போய் தெளித்து வச்சுருக்காங்க. தேவன் எதைய சொல்கிறாரோ அதில் 100% என்ன பார்க்குறாரு, சரியாக பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போது நமக்கு கொடுத்துட்டார் பிரமாணத்தை, இப்படி தான் நீங்கள் புசிக்கணும், இது கிறிஸ்துவின் சரீரம், இது அவருடைய ரத்தம், இந்த பாத்திரத்தில் தான் நீங்கள் அந்த ரத்தத்தை பானம் பண்ணணும், இந்த சரீரத்தை நீங்கள் இப்படி தான் புசிக்கணும் அப்படின்ட்டாரு. அப்போ அதை நம்ம சரியாக செய்யும் பொழுதுதான் நாம் பாத்திரவானாகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த 1 வருடத்தில் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம குணலட்சணத்தை மாற்றி, எந்த அளவுக்கு நம்ம ஏதோ இந்த வருஷம் கடைப்பிடிக்கிறது நம்ம ஏதோ நம்மளை புதுப்பிக்கிறது இல்லை. சில எண்ணங்கள் வரும், நம்ம வருஷம் போய் நம்மளை புதுப்பிச்சுக்கிறோம், நம்ம பழைய பாவத்தில் மறுபடியும் இந்த 1 வருஷத்து பாவத்தில் கழிச்சுட்டு மறுபடியும் புதுப்பிச்சுக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம இந்த 1 வருஷத்தில் நமக்குள்ள புதுப்பித்தல் நடந்துச்சுல்ல, ஒரு மறுரூபமாக்கப்பட்டது நடந்துச்சுல்ல, அதை இப்போ ப்ரூவ் பண்ணுறோம். அதை நிரூபிக்கிற தருணம் இது, இந்த அப்பத்தில் கை வைக்கும் பொழுது. வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 1 வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் போதாங்க சிஸ்டர். இப்போ நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி உறுதிப்படுத்துறது? கர்த்தருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும் பொழுது பாத்திரவான்களாக இருக்கணும். இதுதான் நம்மளை உறுதிப்படுத்துறது. இதுக்கு தான் நமக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இப்போ உலகம் போயிட்டு இருக்க கண்டிஷனுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அடுத்த வருஷம் நம்ம இப்படி அனுசரிக்க முடியுமா, இப்படி உட்காந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்துன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டார். இந்த வாய்ப்பை நம்ம அபாத்திரவான்களாக இழந்துடக்கூடாது, பாத்திரவான்களாக பற்றி கொள்ளணும். இப்போ உட்காந்து தேவனே, நான் இப்போ பாத்திரவானம்மா, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு பூரா தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நம்மை நாம நிதானித்து பார்க்கும்போது தான் நம்முடைய சரீரத்தில், நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது நமக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுத்துட்டார் சகோதர சகோதரிகளே. ஆகவே நம்மை நாம் நிதானித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது அதற்கு நம் பாத்திரவான்களாக மாற கேட்ட சத்திய வசனங்களை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வாத தொழில் நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். ஒரு சில அறிவிப்புகளை அறிவிக்க முடியாத நமது அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய 2வது செஷன் நிறைவு பெற்றது. அடுத்து நம்ம லஞ்சுக்கு போகிறோம்.
ஸோ சகோதரர் கொடுத்த நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. ஒரு 15 நிமிஷம் நமக்கு டைம் இருக்குது. இருந்தாலும் அதை நம்முடைய மெடிடேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே உட்காந்து யாரையும் மெடிடேட் பண்ண சொல்லலை. நம்ம எல்லாரும் கலந்து சென்றுட்டு 3 மணிக்கு திருப்பி, ஸோ உங்களுக்கு சாலிடாக 2:45, ஸோ 2:45க்கு எல்லோரும் நம்ம இடத்துல உட்காந்துடலாம். ஒருவேளை நீங்கள் முன்கூட்டியே சாப்பிட்டு முடிச்சிட்டா கூட உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ மேலே நம்ம வழக்கம் போல் ஃபுட்டு பஃபே சிஸ்டம் மேலே இருக்குது. குழந்தைகளும் இன்னும் சாப்பிடல, இப்போ தான் அவங்களும் சாப்பிட போகிறாங்க. நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஸோ ஆகவே நம்ம லிஃப்ட்டில் போகிறவங்க வழக்கமாக இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி முடியாதவங்க கொஞ்சம் சீக்கிரம் மேலே போய் அவங்க சாப்பிட்டு வரதுக்கு வழி கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ 2:45க்கு நம்ம அனைவரும் இந்த இடத்தில் கூடும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.